நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் 2வது நாளாக தொடரும் தமிழக விவசாயிகள் போராட்டம். கை கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டிக்கொண்டு நூதன முறையில் எதிர்ப்பு. டிஐஜி ரூபா போக்குவரத்து துறைக்கு திடீர் பணியிட மாற்றம். நிர்வாக ரீதியான நடவடிக்கை என முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீரா குமாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. நீட் தேர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் வேதனை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், ஒருவர் கொல்லப்பட்டார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக சிறைத்துறை டிஜிபி 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரது திடீர் பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரப்பன அக்ரஹாரா சிறையில் கைதிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். சிறைத்துறை டிஜிபி 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டிய டிஐஜி ரூபா திடீர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட இரு அவைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்காக மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பிலும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் சார்ந்த எதிர்க்கட்சிகள் சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி பாஜக தரப்பில் ராம்நாத் கோவிந்தும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிரணி தரப்பில் மீரா குமாரும் குடியரசுத் தலைவர் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். இதற்காக நாடு முழுவதிலும் உள்ள 776 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் பாஜகவின் தேசிய தலைவரான அமித்ஷா, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களது வாக்கை நாடாளுமன்ற வளாகத்தில் பதிவு செய்தனர். மாலை 5 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனையடுத்து வரும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின்படி வெற்றி பெறுபவர் புதிய குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்படுவார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமி. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட இரு அவைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். தலைமைச் செயலகத்தில் இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவில் முதலாவது வாக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்தார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது ரகசிய வாக்களிப்பு முறை என்றும் முடிவுகள் வெளிவந்ததும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியவரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் வாக்கு அளிச்சிருக்கிறேன். யாருக்கு அளிக்கணும்னு தெரிவிக்கக்கூடாது, இது ரகசிய ஓட்டு. ஆகவே இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறேன். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலமின்மையால் இன்று நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் திமுக சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய வாக்கை பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறோம். திமுக தலைவர் அவர்கள் வாக்களிக்க வருவாரா? திமுக தலைவர் அவர்கள் இல்லை, மருத்துவர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லை.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் ராம்நாத் கோவிந்த் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு விலக்கு உள்பட தமிழகம் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகள் பற்றியும் தாங்கள் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி, வரலாற்று வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பிரச்சனை தமிழக சிக்கி இருக்குது. ஒருவேளை அவர் குடியரசுத் தலைவர் ஆனானா நீங்க அணி சார்பாக தனிப்பட்ட முறையில் வந்து அதுக்கான விதிவிலக்கு பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்றீங்க? உறுதியாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை இந்திய குடியரசுத் தலைவரும் நேரடியாக சந்தித்து நாங்கள் உறுதியாக வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீட் மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறாமல் மத்திய அரசு கைவசம் இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் இவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க அழுத்தம் தரப்படும் அவங்க அணி சார்பில். உறுதியாக நீட் உள்பட தமிழகத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அழுத்தம் கொடுப்போம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையவும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையவும் தாங்கள் எப்போதும் ஆதரவு தெரிவிப்போம் என கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஃபரக்கல் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தலுங்கிறது ஜனநாயக சமய சார்பற்ற கொள்கைகளுடைய கட்சிகள் எல்லாரும் ஒன்றாகி இந்தியாவில் ஒரு நல்ல ஆட்சி, யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல ஆட்சியும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு நல்லாட்சியும் அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா காலத்திலும் துணை நிற்கும். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் வாக்கு வித்தியாசம் 20,000 மட்டுமே இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது கொள்கைகளுக்கு இடையிலான போராட்டம் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மீரா குமாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருமதி மீரா குமார் அவர்கள் வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக இருந்தார். அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் சபாநாயகராக இருந்து பாராளுமன்றத்தை நடத்தியவர். அவருக்கு சிறந்த திறமைசாலி. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மீரா குமார் அவர்கள் தகுதி வாய்ந்தவர் என்று அனைவரும் பேசுகிறார்கள். வெற்றி வாய்ப்பு மீரா குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வரும் 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு குடியரசுத் தலைவர் யார் என்று அறிவிக்கப்படுவார். காவேரி பிரேம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமி. மறைந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அமலுக்கு வந்த பின்னர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. அதன்படி மாட்டிறைச்சி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. மேலும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான சட்ட மசோதாவையும் முன்னதாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இந்நிலையில் மக்களவையில் பேசிய சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் மறைந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நாளை வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். இதேபோன்று மாநிலங்களவையும் மறைந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுக்காக நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இன்று நடந்து முடிந்துள்ள நிலையில் புதிய குடியரசுத் தலைவருக்கான பதவியேற்பு விழா ஒத்திகை டெல்லி விஜய் சவுக் பகுதியில் இன்று நடைபெற்றது. தலைவருக்கான தேர்தல் இன்று நடந்து முடிந்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு விழா டெல்லியில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி டெல்லி விஜய் சவுக் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ படையினர் மற்றும் குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். காவேரி பிரேம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமி.
விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையிலான தமிழக விவசாயிகள் நேற்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தச் சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்நிலையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் வைத்துக் கொண்டும் கை கால்களில் இரும்புச் சங்கிலிகளை கட்டிக்கொண்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85%, CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் MBBS கலந்தாய்வுக்கு புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதி ரவிச்சந்திர பாபு தெரிவித்தார். இந்நிலையில் இடஒதுக்கீட்டு அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து 2 நீதிபதிகள் அமர்வில் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பாடத்திட்டத்தில் சமனற்ற நிலையை களையவே உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது என தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5% இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சந்திக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவரிடம் நீட் நுழைவுத் தேர்வு தடை குறித்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு நீட் நுழைவுத் தேர்வு தடையை வலியுறுத்தி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாணவர்களோடு இந்த பெற்றோர்களோடு இணைத்து மத்திய அரசு ஒப்புதல் வாங்குவதற்கு முதலமைச்சர் முயற்சி செய்யும். முதலமைச்சரை வலியுறுத்துவதற்காக இவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி 1 வார காலத்திற்கு அரசின் கவனத்தை ஈர்க்க இருக்கிறார்கள். இவர்கள் கல்லூரி, பள்ளி, விடுதி, குடியிருப்பு பகுதிகள் என்று அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இது நாங்க சம்பந்தப்பட்டது கிடையாது, தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தப்பட்டது. எனவே எங்களுக்காக நீங்க மெழுகுவர்த்தி ஏந்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இவர்கள் வைக்கிறார்கள். தமிழக DGP TK ராஜேந்திரனின் பதவி காலத்தை நீட்டித்ததற்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக போலீஸ் DGP TK ராஜேந்திரனின் பதவி காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து கடந்த 30ஆம் தேதி தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மதுரை மீனாம்பாள்புரத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மதுரை ஐகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்தார். குட்கா, பான் பராக் போன்ற நிறுவனங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதன் விற்பனையை அனுமதித்ததாக DGP ராஜேந்திரன் மீது புகார் உள்ளதாகவும் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் இது குறித்து வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் சுவாமிநாதன் கொண்ட அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் செய்யும் போது பூங்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டாம் என மாநிலங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது குறித்து அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மேலும் பிரதமருக்கு பூங்கொத்து கொடுப்பதற்கு பதில் காதியால் ஆன கைத்துண்டுகளை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அனைத்து மாநிலங்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். அதிர்வலைகளை ஏற்படுத்தும் கமலின் கருத்துக்கள், கோபத்தை கொப்பளிக்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்கள், வரிந்து கட்டி வக்காலத்து வாங்கும் எதிர்க்கட்சிகள். கமல் அரசியல் அரிதாரமா, ஜனநாயக கருத்தா? மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் இன்று இரவு 9 மணிக்கு.
காவேரி பிரைம் தொடர்கிறது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றப்போவதாக அதிமுக அரசு கூறி வரும் நிலையில், தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் அதற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலும் தமிழகம் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சம்பத், தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக கூறியதை தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த வாரம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி, தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் கடைசி இடத்தில் இருப்பதாக வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் தோல்வியடைந்துவிட்ட தமிழக அரசு, தமிழகத்தில் முதலீடுகள் குவிந்து வருவதாக கூறி தமிழக மக்களை ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஒருவேளை தமிழக அமைச்சர்கள் கூறுவது உண்மை என்றால் அதற்கான ஆதாரங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளன, எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பன உள்ளிட்ட விவரங்கள் உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அப்துல் கலாம் நினைவிடத்தில் அறிவுசார் மையம் அமைக்க தேவையான கூடுதல் நிலம் கிடைத்தவுடன் பணிகள் துவங்கப்படும் என மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் கிறிஸ்டபர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பு பகுதியில் மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணியினை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் கிறிஸ்டோபர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அறிவுசார் மையம், கோளரங்கம் என பல வசதிகளை கலாம் நினைவிடத்தில் ஏற்படுத்தும் திட்டம் இருப்பதாகவும், அதற்கு தேவையான கூடுதல் நிலத்தினை தமிழக அரசு வழங்கியவுடன் அடுத்த கட்ட பணிகள் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இப்போ பிஎம் தான் எங்களுக்கு முக்கியம். வெளிநாட்டில் இப்போ யாரும் கூப்பிடல. இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ ஈஸியாக முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்களே தான் நடத்துவீங்க. சோமரி இது வந்துகிட்டே இருக்கும். லேட்டர் வரலாம். ரெண்டாவது கட்டமாக அறிவுசார் மையம் கலாம் சார் நேமில் எதுவும் நீங்கள் இதே மாதிரி பில்டிங் கட்டுற மாதிரி பிளான் இருக்கா? இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது. அப்படி இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு லைப்ரரி மாதிரி, கண்டினியூஸாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி பண்ணுறதா ஞாபகம் இருக்குது. ஒரு ஐடியா அப்படியெல்லாம் இது வரைக்கும் 6 சார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் உடல் பேக்கரும்பு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மத்திய அரசின் சார்பில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பில் மணி மண்டபம் கட்டப்பட்டு அதன் பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. தற்போது அமைக்கப்பட்டு வரும் மணிமண்டபத்தை கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான வரும் 27ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இதன் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்குமார், சிவசங்கரி மற்றும் திவ்யலட்சுமி. மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் போராட்டத்தால் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை தல்லாக்குளம் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக பணிபுரியும் ஜெய்னுல் அபுதீன் இருசக்கர வாகனத்தை மறித்து சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி வழக்கறிஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய சட்டக்கல்லூரி மாணவர், தாக்குதல் நடத்திய சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். தொடர்ச்சியா வழக்கறிஞர் மீதும் சட்ட மாணவர் மீது தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னா, சமூகத்துக்காண்டு போராடிக்கிட்டு இருக்க சட்ட மாணவர்களும் சரி, வழக்கறிஞரும் சரி, தொடர்ச்சியா அந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டித்துக்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த அடக்குமுறை தொடர்ந்தால் சட்டக்கல்லூரி மாணவர் மட்டுமல்லாமல் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் கூட்டி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சட்டக்கல்லூரி மாணவர் சார்பாக கேட்டுக்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்களும் வழக்கறிஞர்களும் கலைந்து சென்றனர். காவேரி பிரேம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துகிருஷ்ணனுடன் தனலட்சுமி மற்றும் திவ்யலட்சுமி.
பங்கேற்றனர். தடுக்கும் விதம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகராட்சி சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோபி நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி கடைவீதி அண்ணா பாலம் வழியாக பேருந்து நிலையம் சென்றடைந்தது. இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். மேலும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டார். நகராட்சி உட்பட்ட பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோருடன் இந்த பேரணி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் டெங்கு விழிப்புணர்வின் ஒரு பகுதியாக தங்களது வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் முகமாக அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கோபி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக 3 குழந்தைகள் உள்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் தற்போது சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக கோபியிலிருந்து தினேஷ், தனலட்சுமி மற்றும் திவ்யலட்சுமி. சென்னை கொடுங்கையூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு படை வீரரின் உடல் அவரது சொந்த ஊரில் போலீஸ் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சென்னை அருகே கொடுங்கையூரில் உள்ள பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏகராஜ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துக் கொண்டிருந்த போது பேக்கரியில் உள்ள சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு படை வீரர் ஏகராஜ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சையின் போது உயிரிழந்தார். ஏகராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சென்னையில் இருந்து விருதுநகர் அருகே உள்ள அவரது சொந்த ஊரான தடங்கம் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு 21 குண்டுகள் முழங்க போலீஸ் மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. விருதுநகர் அருகே தடங்கம் கிராமத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஏகராஜ் விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை கொருக்குப்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு 10 நாள் பணிக்காக சென்றது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து கார்த்திக் மற்றும் ஜெகதீஷ். சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரரின் குடும்பத்தினருக்கு தாங்கள் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். நடைபெற்றிருக்கின்ற இந்த விபத்தில் காயமடைந்த பொதுமக்களுக்கு உடனடியாக சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயம்பட்டவர்கள் சீக்கிரம் பூரண குணமடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இறந்த தீயணைப்பு படை வீரர் ஏகராஜ் அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மின்சாரம், மருத்துவம், பள்ளிக்கூடம் போன்ற அடிப்படை வசதிகள் எவையும் எட்டி பார்க்காத கிராம மக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியம் சேம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அழகிய கிராமம் இருளப்பட்டி. உயர்ந்த மலைச்சிகரங்களும் சில்லென்ற காற்றும் ஒரு சேர அழைக்கும் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கொண்ட 150க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. பாம்பு மற்றும் எலி பிடிப்பது, தேன் சேகரிப்பது போன்றவை இம்மக்களின் பாரம்பரிய தொழிலாகும். அரசு பல சலுகைகளை மலைவாழ் மக்களுக்கு அறிவித்திருந்தாலும் அவை கிட்டாத இக்கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நாகரிகம் ஒரு பக்கம் வளர்ச்சியடைந்தாலும் அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பெறாத கிராமங்கள் பல. அதிலும் இருளர்பட்டியில் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இல்லாததால் விஷப்பூச்சிகள் கடித்து முதலுதவி கிடைக்காமல் உயிரிழந்தவர்கள் பலர். சுமார் ஒரு 50 ஆண்டு காலங்களாக 9 கிராமங்கள் இருக்குது இந்த பஞ்சாயத்தில். இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக சேம்பள்ளி பஞ்சாயத்துக்குள்ளே ஆரம்ப சுகாதார நிலையன்றது ஒன்று இல்லவே இல்லை. இதுக்கு ஏற்கனவே ஒரு 10-15 பேர் செத்து இருக்கிறாங்க.
அங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே இதுவாகி போகுது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சார், மருந்து கொடுக்குறோம். மருந்து கொடுத்தும் போனாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே இதாகிடுச்சு. நாங்கள் என்ன இருந்தாலும் குடியாத்து தான் போனோம். இருட்டில் இருக்கிறோம். எந்த வசதியும் எங்களுக்கு எத்தனை நாங்கள் மனு தரோம் எதுவுமே கொடுக்கல. ரோடு கிடையாது. இந்த பாரு நாங்கள் எப்படி இருக்கிறோம் நீங்களே பார்க்குறீங்க. இங்குள்ள குழந்தைகள் இருளர்பட்டியில் பள்ளிகள் இன்றி பக்கத்து கிராமமான கொட்டாரமடுகு ஆரம்ப பள்ளிக்கு காலார நடந்து சென்று படிக்கின்றனர். இவ்வாறு மின்சாரம், சாலை வசதி, கல்விச்சாலை, மருத்துவமனை யாவுமின்றி தலையில் எண்ணெய் தடவாத காய்ந்த முடிகளுடன் குழந்தைகளையும் மக்களையும் காணும்போது இவர்களின் தலையாய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. இந்திய கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் மீனவ இளைஞர்களை இணைக்கும் வகையில் நாகர்கோவிலில் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை ஏடிஜிபி சைலேந்திர பாபு நேரில் சென்று பார்வையிட்டார். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த கடற்கரை மீனவ இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 90 நாட்கள் பயிற்சி முகாமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாகர்கோவிலில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை ஏடிஜிபி சைலேந்திர பாபு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவ இளைஞர்கள் மத்தியில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகவும் இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் பயன்கள் பற்றியும் சைலேந்திர பாபு எடுத்துரைத்தார். இதில் ரெண்டு, ஒன்று வந்து இந்திய கடற்படை, இன்னொன்று இந்திய கடலோர காவல்படை. இந்த ரெண்டுமே ஆழ்கடலில் பெரிய கப்பலில் போகக்கூடிய பணி. இது ரொம்ப கௌரவமான ஒரு பணி. இவங்களுக்கு பென்ஷன் உண்டு, அதே மாதிரி நல்ல நியாயமான சம்பளம் இருக்குது, ரேஷன் இருக்குது. இவங்க பணி முடித்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்த பிறகு கூட உயர்ந்த பெரிய நிறுவனங்கள், அரசு துறைகள்லையும் அவங்களுக்கு மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு, நேவிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு கூட அரசாங்கத்தில் வேலை பார்க்க முடியும். இப்படி பெரிய சலுகைகள் இருக்குது. ஆனால் விழிப்புணர்வு தான் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டால் மீனவருடைய குழந்தைகள் நிறைய பேருத்துக்கெல்லாம் போய் எழுதுறதே இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, பயிற்சி இல்லாமல் போய் எழுதியும் பிரயோஜனம் இல்லை. இந்த வேலை கிடைக்காது. அது போட்டித் தேர்வு. அகில இந்திய அளவில் இப்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களோட இளைஞர்களும் இந்த தேர்வு எழுதுவாங்க. அப்படிங்கிற போது இந்த தேர்வுக்கான குறைந்தபட்ச பயிற்சி வேணும். தமிழகம் முழுவதும் மீனவர்களை இந்திய கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் மீனவ இளைஞர்களை இணைக்கும் நோக்கில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35 மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு உடல் சார்ந்த பயிற்சி மற்றும் அறிவு சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து சுயம்பலிங்கம், சிவசங்கரி மற்றும் திவ்யலட்சுமி. வேதாரண்யம் அருகே நாய் கடித்து காயமடைந்த புள்ளிமானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் உள்ள விலங்குகள் அவ்வப்போது தண்ணீர் தேடி ஊருக்குள் வருகின்றது. அவ்வாறு இன்று காலை படகு துறைமுகம் அருகே உள்ள சித்தர் கோவில் பகுதிக்குள் வந்த புள்ளிமானை நாய் கடித்ததால் காயமடைந்தது. புள்ளிமானை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து காட்டிற்குள் விட்டனர். தண்ணி இல்லாததுனால மான்கள்லாம் வெளியில் வருது. கடற்கரை ஓரத்தில் வர நாய்கள் வந்து அந்த மான்களை விரட்டுது. பொதுமக்கள் நாய்களை விரட்டினாலும் மானை பிடிச்சி மான் வந்து சாவறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வறட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால வனத்துறையில் தொட்டிகளில் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக மான்கள் இதுபோன்று நாய்களால் தாக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வறட்சி காரணமாக வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து மாணிக்க வாசகம், ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெகதீஷ். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழ் முறைப்படி ஆணி மாதத்தின் கடைசி நாளன்று ஆணிவார ஆஸ்தானம் என்ற பெயரில் வருடாந்திர கணக்குகள் முடிக்கப்பட்டு புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டது. திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் சம்பிரதாயப்படி ஆணி மாதத்தின் கடைசி நாளில் ஆணிவார ஆஸ்தானம் பூஜைகள் செய்யப்பட்டு புதிய கணக்குகள் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால் ₹1 நாணயத்தை ஒரு துணியில் வைத்து கட்டி புதிய கணக்கை சம்பிரதாய முறைப்படி தொடங்கி வைத்தார். பின்னர் சர்வ பூபால வாகனத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் செயல் அலுவலர் அனில்குமார், முதன்மை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலர் ரவிகிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இன்று மாலை புஷ்ப பல்லக்கில் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திருப்பதியிலிருந்து சரவணன், ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெகதீஷ்.
தென் தமிழகத்தில் ஆடியை அசைவ சாப்பாட்டுடன் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக வளர்ப்பு ஆட்டுத் தொழில் நலிவடைந்ததால் இறைச்சியின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை ஆகிய தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஆடி முதல் நாளை விழா நாளாக கொண்டாடி வருகின்றனர். அன்றைய நாளில் வீடுகளில் அசைவம் சமைப்பார்கள். இதனால் தென் தமிழகத்தின் ஆடி முதல் நாளில் இறைச்சி விற்பனை அதிகரித்து காணப்படும். ஆனால் ஆடுகள் வளர்ப்பு தொழில் இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக பாதிப்படைந்ததால் ஆடுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் திருச்சி, கடலூர், வடலூர் போன்ற பகுதிகளில் இருந்து லாரிகள் மூலம் நூற்றுக்கணக்கான வெள்ளாடுகளை கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். ஆடியை முன்னிட்டு ஆடுகள்லாம் நமக்கு கொஞ்சம் மலிவாக கிடைச்சி இன்னைக்கு கிலோ 400 ரூபாய்க்கு எங்களுக்கு வியாபாரிகளே கொடுக்குறாங்க. அது இப்போ உங்கள் வெளியே ஆடு வரத்து ரொம்ப இல்லை, மழையும் இல்லை, தண்ணியும் இல்லைனே, அதனால் வெளியே போய் வாங்கிட்டு வரதுனால கிலோ 500 ரூபா ரேட்டுக்கு போட்டாலும் எங்களுக்கு கட்ட மாட்டேங்குது. 10 கிலோ குட்டி இன்னைக்கு 5500, 6000ன்ற சூழ்நிலையாக இருக்குண்ணே. இதனால் கடந்த ஆண்டை விட ஆட்டிறைச்சியின் விலை தென் மாவட்டங்களில் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செல்வகுமார், ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெகதீஷ். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். அதிர்வலைகளை ஏற்படுத்தும் கமலின் கருத்துக்கள், கோபத்தை கொப்பளிக்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்கள், வரிந்து கட்டி வக்காலத்து வாங்கும் எதிர்க்கட்சிகள். கமல் அரசியல் அரிதாரமா, ஜனநாயக கருத்தா? மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் இன்று இரவு 9 மணிக்கு. ஏன் நீங்க விவசாய பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுக பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னார். அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். காவேரி பிரைம் தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் படையினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் மரணமடைந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச், ரஜோரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பால்கோட் மற்றும் மஞ்சாக்கோட் ஆகிய பகுதிகளில் இந்திய ராணுவ முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி திடீர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் மஞ்சாக்கோட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் காயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய படையினர் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த தாக்குதலில் ரஜோரி நிலையைச் சேர்ந்த ராணுவ வீரர் நாயக் முத்தசர் அகமது என்பவர் வீரமரணம் அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஜோரி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். எல்லையோரம் வசிக்கும் மக்களும் இந்திய ராணுவ முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச், ரஜோரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பால்கோட் மற்றும் மஞ்சாக்கோட் ஆகிய பகுதிகளில் இந்திய ராணுவ முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி திடீர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் மஞ்சாக்கோட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் காயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய படையினர் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த தாக்குதலில் ரஜோரி நிலையைச் சேர்ந்த ராணுவ வீரர் நாயக் முத்தசர் அகமது என்பவர் வீரமரணம் அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஜோரி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். எல்லையோரம் வசிக்கும் மக்களும் இந்திய ராணுவ முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர்.
காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள நாச்சலானா பகுதியில் செல்லும் ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. அமர்நாத் யாத்திரைக்காக 40க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 16 யாத்ரீகர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 27 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு விரைந்த ராணுவத்தினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் பக்தர்கள் விபத்துக்குள்ளானதை அறிந்து மனவேதனை அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரேம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமி. இலங்கையில் உள்ள முல்லைத்தீவில் காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்கள் நிகழ்வதாக சமூக வலைதளங்கள் மூலம் சட்டவிரோத குடியேற்றங்களை எதிர்க்கும் இளைஞர் அணி அமைப்பு சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன்படி முல்லைத்தீவு முள்ளியவலை காட்டா விநாயகர் ஆலய சந்திப்பில் கூடிய போராட்டக் குழுவினர் காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்களை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். மேலும் முள்ளியவலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தேச கூழாமுறிப்பு குடியேற்ற பகுதிகள் வரை கண்டன பேரணியும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீகந்தராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேண்டும் வேண்டும் எங்கள் நிலம் நமக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு ஓடும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அசாமின் லக்கிம்பூர், கோலாகாட், கரீம்கஞ்ச் உள்ளிட்ட 24 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க 200 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. காசிரங்கா தேசிய உயிரின பூங்கா முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மழையால் பாதிக்கப்பட்ட அசாம் மாநிலத்திற்கு போதுமான எல்லா உதவிகளும் அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். காவேரி செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் அழகேசன் மற்றும் ஜெகதீஷ். கடந்த 15ஆம் தேதி 4 லீக் ஆட்டங்கள் நடைபெற்றது. அதில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் 186 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கேப்டன் மித்தாலி ராஜ் 109 ரன்கள் குவித்து அசத்தினார். மற்றொரு வீராங்கனை வேதா அதிரடியாக 70 ரன்கள் எடுத்தார். பந்து வீச்சில் ராஜேஸ்வரி 5 விக்கெட்டுகளை சாய்த்து அணியின் வெற்றிக்கு உதவினார். அதேபோல் மற்ற லீக் ஆட்டங்களில் பாகிஸ்தானை இலங்கையும், வெஸ்ட் இண்டீஸை இங்கிலாந்தும், தென்னாப்பிரிக்காவை ஆஸ்திரேலியாவும் வீழ்த்தின. தற்போது லீக் ஆட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன. லீக் ஆட்டங்கள் முடிவில் இங்கிலாந்து 7 போட்டிகளில் 6 வெற்றி 1 தோல்வியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஆஸ்திரேலியா 6 வெற்றி 1 தோல்வியுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதற்கு அடுத்ததாக 5 வெற்றி 2 தோல்விகளுடன் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 4 வெற்றி 2 தோல்விகளுடன் 4வது இடத்தை பிடித்துள்ளது. ICC உலகக்கோப்பை தொடர் விதிப்படி லீக் ஆட்டங்கள் முடிவில் முதல் 4 இடத்தை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். அரையிறுதியில் முதல் இடத்தை பிடிக்கும் அணி 4வது இடத்தில் உள்ள அணியுடனும், 2வது இடத்தை பிடிக்கும் அணி 3வது இடத்தில் உள்ள அணியுடனும் மோத வேண்டும். அதன்படி முதல் அரையிறுதிப் போட்டியில் முதல் இடத்தில் உள்ள இங்கிலாந்தும், 4வது இடத்தை பிடித்துள்ள தென்னாப்பிரிக்காவும் மோதுகின்றன. 2வது அரையிறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்துள்ள ஆஸ்திரேலியாவும், 3வது இடம் பிடித்துள்ள இந்தியாவும் வளப்பரீட்சை நடத்த உள்ளன. முதல் அரையிறுதிப் போட்டி வருகிற 18ஆம் தேதியும், 2வது அரையிறுதி 20ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்திவிட்டால் கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது.